அன்பு உறவுகள் அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு நீங்க என்ன சமையல் பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் எல்லா கறியுமே இன்றைக்கு நாங்கள் காட்டையில இன்றைக்கு வந்து ஒரு கறி தான் சமைச்சு காட்ட போறோம். அது என்ன கறின்னு சொன்னால் வட்டு கத்திரிக்காய் கறி தான் இன்றைக்கு நாங்கள் சமைச்சு காட்ட போறோம். அதை வந்து வட்டு கத்திரிக்காய் வந்து கூடுதலாக கிடைக்கும், கிராமப்புறங்கள்லாம் கூடுதலாக கிடைக்கும். என்ன சொன்ன அந்த காணியல் எல்லாம் இருக்கும், ரோட்டு கரையோரங்கள் குளக்கரை ஓரங்கள்ல தான் அந்த வட்டு கத்திரிக்காய் கூடுதலா வந்து காய்ச்சிருக்கும். அது வந்து நாங்கள் காயாத்தான் ஆயணும், பழுத்துச்சுண்டா கூடாது, அது காய ஆஞ்சோன்னு வந்து துப்புரவாகித்தான் நாங்கள் சமைக்கணும். அது கூடுதலான பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வட்டு கத்திரிக்காய், சில பேருக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த கறி தான் உங்களுக்கு நாங்கள் சமைச்சு காட்ட போறோம். அதோட தான் நான் இன்றைக்கு சோறு சாப்பிட போறேன். நான் அவள் பார்த்துட்டு இருக்கேன், எப்போ சமைக்க முடியும் அந்த கறி. எல்லா கறியுமே எடுக்கலாம், லேட் ஆயிடுச்சு. இந்த வெள்ளிக்கிழமை தானே, இப்போ லேட் ஆயிட்டு அப்போ நாங்கள் இந்த வட்டு கத்திரிக்காய் மட்டும் நாங்கள் சமைச்சு காட்டுறோம் இன்னைக்கு. ஓகே, நாங்கள் இப்போ காவலிக்க போவோம். அதுக்கு முதல் எங்களோட உறவுகள் என்ன செய்யணும் டூபி? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். என்னென்ன வட்டு கத்திரிக்காயில குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி பாப்போம். இப்ப நாங்க வட்டு கத்திரிக்காய் சமைக்கிறதுக்கு எல்லா பொருட்களுமே எடுத்து வந்து வச்சிருக்கிறோம். இதான் வட்டு கத்திரிக்காய். இது வந்து நாங்க நல்ல வடிவா துப்புரவாக்கி இதுக்குள்ள இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு உப்பு தண்ணியில ஊற வச்சுக்க. அப்பதான் இந்த கயத்தன்மை வந்து எடுபடும்ன்றதுக்காண்டி இவனுக்கு ஒரு விதையும் இருக்காது உள்ளுக்கு. ஆனா இது ஆக முத்த கூடாது, ஓரளவு பிஞ்சிலேயே நாங்க ஆயணுமே. ஆக முத்தினா கூடாது. அதோட வடிவா தட்டு ஒரு சுனைக்கு வந்த விதையெல்லாம் வேணும். அதால வடிவா ஒரு கட்டையில வச்சுட்டு ஒரு உலக்கையால தட்டி தட்டி அந்த விதையெல்லாம் எடுத்து நல்ல வடிவா கழுவிட்டு நாங்க தண்ணியில வந்து ஊற வச்சுக்க. அப்பதான் இந்த கயத்தண்ணி அப்பதான் இந்த கயத்தன்மை வந்து எடுபடும். பாத்தீங்கன்னா அந்த கயத்தண்ணியா இருக்குல்ல, அது வந்து எடுபடும்ன்றதுக்காண்டி அந்த மாதிரி பொரிஞ்சு வைக்க அந்த மாதிரி இருக்க போது. அதோட வேற என்ன? இது வந்து வெங்காயம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, உள்ளி எல்லாமே நான் வெட்டி வச்சிருக்கிறேன். ஓகே, அதோட வேற என்ன? இது வந்து புளி அரைச்சி வச்சிருக்கிறேன். புளி அரைச்சி வச்சிருக்கிறீங்களா? அதோட இது வந்து தேங்காய் பால். ஓகே, அதான் தேவையான பொருட்கள். உப்பு தூள் அது எல்லா கறிக்கும் நாங்கள் போடுறது தான் பழமையாவே. நாங்கள் முதல் என்ன செய்யணும்னு சொன்னா வட்டு கத்திரிக்காய் வந்து பொரிச்சு எடுக்க போறோம். பொரிச்சு எடுத்துட்டு தான் சமைக்கிறது வட்டு கத்திரிக்காய் கறி. அப்பதான் டேஸ்டா இருக்கும். பொரிக்காம சமைச்சா இது வந்து அவியாது. அந்த கண்ணி பொரிச்சு தான் நாங்கள் சமைக்கணும். இப்போ நாங்கள் கட்டியை வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க வைப்போம். அப்பதான் கறி வந்து வேற ஒரு சுவையா இருக்கும். இது வந்து கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்காது, வித்தியாசமான கறியா தான் இருக்குமே. சுவையாண்டா வேற ரகம். அது தேங்காயை விட்டு கொதிக்க வைப்போம். தேங்காய் வந்து நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கு வட்டு கத்திரிக்காய் கறியோட ஒரு செம புடியொன்று இருக்குது. இது வந்து பெருசா கிடைக்காது, பக்கம் வந்து பழுத்திரும். வந்து இங்க எங்களோட கிராமப்புறத்திலேயே கிடைக்கிறதே கடும் கஷ்டம். என்ன சொல்லுவோம், பெரிய மரங்கள்ல தான் நிறைய காய் இருக்கு, சின்ன மரங்கள்ல உண்டு காயெல்லாம் இருக்கு. தேடி தேடி தான் வேற ஆஞ்சி ஒன்று வந்தது. அது நேற்று போய் தேடி தேடி ஆஞ்சி ஒன்று வச்சவர் இன்றைக்கு சமைக்கிறதுக்காண்டி. அது நான் உடம்புள்ளா தேடித்தான் ஒரு லவ் பிடிங்கி கொண்டு வந்தேன். அது காணும். உடம்புள்ள தேடி ஒரு கொஞ்சம் தான் நான் ஆஞ்சு கொண்டு வந்தேன். ஒன்று நிற்க மரம் அதுல பார்த்தேன் நான் 1-2 தான் இருந்தது. பழுத்துட்டு பழம் வந்து கூடாது. இந்த காயெல்லாம் கடிக்கும், அந்த விதைகள் பட்டா கடிக்கும். சொன்னேன் தண்ணியில கழுவிட்டு தான் நான் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது, நாங்கள் எதாவது போடுவோம். அதையும் பொறிச்சு எடுக்கணும். எங்களுக்கு இவ்வளோ காயம் தான் கிடைச்சது, நிறைய காணாத ஆசைக்கு சாப்பிடலாம் ஒரு கொஞ்சம் அதிக. என்ன பொரியுதோ போட்டலாம். ஆனா பொரிஞ்சாலும் அப்படியே முழுசாவே இருக்கும். அப்படியே இருக்கும். அது ஆச்சினாலும் முழுசாவே இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு சொஃப்டாவே இப்படியே தான் இருக்கு. நாங்க பொரிச்சா நல்லா பொரிக்கணும். அடுப்பு நல்லா எரியணும், இல்லாட்டி எண்ணெய் ஊறிடும்.
அதெல்லாம் குட்டி குட்டி உலகெல்லாம் இங்கே கொத்தி வந்து வச்சிருக்கிறேன். உறவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த வட்டு கத்தரிக்காய் மரம். பார்த்தீங்கன்னா தெரியும், இடையிலாம் அப்படியே முள்ளுகள் இருக்கும். பார்த்தீங்களோ, இதான் வந்து இந்த வட்டு கத்தரிக்காய் பழம். காய் இல்லை, காயெல்லாம் நேற்று ஆஞ்சிட்டேன், பழம் இருக்குது. பார்த்தீங்களோ, இதான் இன்றைக்கு இதில் தான் இன்றைக்கு ஒரு குழம்பு ஒன்று வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்ல சுவையான ஒரு கறியாக தான் இன்றைக்கு வச்சு செம பொடி கொண்டு பிடிக்க போகிறோம். எனக்கு சரியான விருப்பம். இந்த பூவை பார்த்தீங்களா, இன்னும் ஒரு அழகான பூ ஒன்று, நாவல் கலர் பூ. இதான் வட்டு கத்தரிக்காய் மரம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது பாருங்க, சின்ன பிஞ்சு. பொரிய வெள்ளை கலர்ல வரும் பார்த்தீங்களா, பொரிஞ்ச நேரம் வெள்ளை கலர்ல வரும். இது வந்து வழியாக பொரிச்சு தான் கறி வைக்கணும் வேணும், அதுதான் சுவையாக இருக்கும். பொரிச்சு வச்சா தான் சமைச்சா தான் நல்ல சுவையாக இருக்கும். சுவையிலே பொரிச்சு தான் சமைக்கணும், இல்லாட்டி வந்து தடிப்பு இல்லை, தோல் வந்து தடிப்புது. என்ன முதல் எப்படி கலர் ஆகலந்து இப்போ எப்படி கலர் ஆகுது, எப்படி கோதா தான் இருக்குது. கொஞ்சம் பொரிச்சு எடுக்கணும் வேணும், கொஞ்சம் பொரியும், பொரிஞ்சிட்டு போட எனக்கு கொஞ்சம் பொரிஞ்சாதான் நல்லா இருக்கும். அது கருக விடக்கூடாதுன்னு கொஞ்சம் பொரிச்சுட்டு வைக்குமா. எப்படி இருக்கண்டு பாருங்க, இப்படி பொரிஞ்சுட்டேன். கலரே மஞ்சள் கலர், இந்த பலாயிரங்க சுட்டு சாப்பிடுவோம். அப்படி இந்த சலசலன்ற சத்தம் இப்படிதான் பொரிச்சு எடுக்கணும் வேணும், இப்படிதான் பொரிச்சு எடுக்கணும். வட்டு கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்துட்டு இனித்தான் கறி வைக்கிறதுக்கு எல்லாம் சமைக்கிறதுக்கு பொரிச்சா சரி. குழம்பு வைக்கலாம், பொரிச்சு எடுத்துட்டு வெங்காயம் அதுவழி முருகை பொரிச்சு எடுத்தா சரி. என்ன இறக்குறீங்களோ? பொரிஞ்சிட்டா ஓகே. கொஞ்சமாக தான் வரும் பொரிச்சிருக்க, அதானே கொஞ்சம் தானே, காயும் கொஞ்சம் தான், நிறைய காயண்டா தான் நிறைய வரும். கொஞ்சம் காய் தானே பொரிச்செடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வெங்காயம், உள்ளி, பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்செடுக்க போகிறோம். பொரிச்ச எண்ணெயிலே அப்படியே பொரிக்கணும். இதாக்குவோம் அப்படி போய் சலசலன்னா இருந்து எப்படி இந்த காய் எப்படி வந்துட்டு பாருங்க, சத்தம் ஒரு சலசலப்பு கிளிங்க சத்து, இது சலங்க சத்தம் மாதிரி. இன்னும் கொஞ்சம் வதங்கணும் பாருங்க, பெரிய வெங்காயம் தானே, அப்போ கொஞ்சம் லேட் ஆகும் வதங்குறதுக்கு. வெந்தயம் வந்து கூடுதலாகவே போடுங்க, நாங்கள் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் வெந்தயம் கூட தானே போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டதான் சுவையாக இருக்குமே. கறி வெந்தயம் வெந்தயம் கண்டிப்பாக வேணும். பெருஞ்சீரத்தை விட வெந்தயமும் உள்ளியும் கட்டாயம் போடுவோம். என்ன மாதிரி பொரிஞ்சிட்டு ராக்குவோம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வந்துட்டு வெங்காயம் நேரம் பொரிஞ்சிட்டேன்னு. ஓ, இதுக்கே பொரிச்சு எடுத்துட்டு அப்போ என்ன மாதிரி சமைக்கலாம். இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வட்டு கத்திரிக்காய் குழம்பு இப்படி சமைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். பொரிச்செடுத்தாச்சு. ஓகே, வெங்காயமும் நான் பொரிச்செடுத்தாச்சு. இனி எப்படி கறி சமைக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த பொரிச்ச சட்டிக்கு தான் நான் சமைக்க போகிறேன். இதுக்கு இந்த எண்ணெயெல்லாம் எடுத்துட்டேன். சரி, அப்போ பொரிச்சேன்னு சொன்னேன். எங்களுக்கு எண்ணெய் தேவையில்லை தானே, நீ அந்த எண்ணெயும் விட்டு நாங்கள் கணக்கு சாப்பிடக்கூடாது. இதுக்கு இந்த எண்ணெயெல்லாம் படித்து எடுத்துட்டேன்.
இப்போ நாங்கள் பொரிச்ச இந்த வெங்காயம் வட்டு கத்திரிக்காய் எல்லாம் இந்த சட்டிக்கு போடுவோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே பொரியலாக சாப்பிட்டாலும் டேஸ்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தது இல்லை. நல்லா தானே இருக்குமே. நான் புட்டோட சாப்பிட அப்படியே ரூவிக்கு வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நானும் மாமியும் தான் இதை கூடுதலாக சாப்பிட்றோம் நாங்கள். இப்போ வந்து தேங்காய் பால். இது வந்து முதலாம் பாலும் 2ஆம் பாலும் கலந்துருக்கிறேன். அதோட வந்து தேவையான அளவு தூள், மிளகாய்த்தூள், மசாலா தூள், மிக முக்கியமானது உப்பு. தேவையான அளவு உப்பு. முக்கியமான இந்த வட்டு கத்திரிக்காய்க்கு முக்கியமானது புளி. புளி கட்டாயமாக விடணும். அப்போதான் டேஸ்ட். அப்போதான் கறியின் சுவையே வேற லெவலாக ஆக்கும். புளி புளி விட்டால் தான் சுவையாக இருக்கும் கறி. புளி விட்டாச்சு. ஒரு கிளக்கி விட்டுட்டு அப்படியே கொதிக்கட்டு. அப்படியே கொதிச்சு நல்லா வத்தணும். கறி வந்து வேணுங்க இப்படி கொதிச்சு கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த கத்தரிக்காய் இந்த கலர் வந்து இனி மாறாது. குழம்புக்கு இப்படியே தான் இருக்கும். கலர் வந்து இப்படியே தான் இருக்கும். எவ்வளவு தூள் போட்டாலும் கலர் வந்து இப்படியே தான் இருக்கும். ஒரு வெள்ளை கலர் தன்மையிலே தான் இருக்கும். இப்போ தான் கொதிச்சு கொண்டு வருது. காலத்திலே விடாமல் காத்தி விடும். பொரிச்ச ஒடியா அது அப்படியே தான் அப்படியே தான் இருக்கும். இது வந்து ஒன்றும் செய்யாது. இப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்குன்னு ரோவி. நீங்கள் வந்து சாப்பிட்றதே இல்லை. நான் இந்த வட்டு கத்திரிக்காய் காட்டி சாப்பிட்றதே இல்லை. ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு 2-3 தடவை வைக்கணுமே சமைச்சிட்டேன். இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ வந்து சொல்லுங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் இப்போ வந்து அதுக்கு கூட சட்டியே விட மாட்டீங்க. சட்டியே வலிச்சு சாப்பிட்டுருக்கீங்க தெரியுமா? கறி வந்து எப்படி கொதிக்குதுன்னு சொல்லி பாருங்க. வாசம் வந்து வேறு லெவலில் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு? அப்படி இருக்கோ? அவங்க எப்படி சுருங்கி போவாதீங்களா? ஒரு வத்தணும், இன்னும் வத்தணும், இன்னும் வத்தணும். அம்மா சொல்லுவா தாங்க முந்தி இந்த வட்டு கத்திரிக்காய் சமைச்சிட்டு இப்படி குழம்பா விட்டுட்டு அப்படி சோறு போட்டு சாப்பிடுறேன்னு சொல்லி. அப்பதான் டேஸ்டா இருக்குமா? ஆனா இப்ப நான் வத்த விட்டு தான் சமைக்கிறது. எவ்வளவு கொதிச்சாலும் காயாத்தான் இருக்கு. அது வந்து இதுண்டா அது அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. கலராவே இன்னும் வத்தணும் கொஞ்சம். நாங்கள் குழம்பா நல்லா வத்தினா தானே அப்படி சட்டியோட அப்படி பிரட்டி சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் தெரியுமா? வேறு லெவல்ல இருக்கும். நல்லா கொதிச்சு நல்லா அவியணும், வத்தணும். நல்லா அவியறதுல பொரிச்சாச்சு தானே குழம்பு தான் நல்லா வத்தணும். அப்பதான் நல்லா சுண்டை வச்சாதான் அந்த மாதிரி இருக்கும். சுண்டை நல்லா வத்த வச்சாதான் வேற லெவல்ல இருக்கும் கறி. ஓகே, இப்போ வந்து சூப்பரா வட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பாப்பம் பத்தி வந்துட்டு. ஓ, சட்டிக்கு அடிச்சட்டிக்கா வந்துட்டு இப்படிதான் டேஸ்டா இருக்குமே. நீ நாங்கள் இருக்கும் மாக வத்த விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வத்த விட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. சரி கான் இந்த சோத்தோட விட்டு சாப்பிடு. சோத்தோட சாப்பிட விடும். அடிச்சட்டியை தான் இப்படி இப்படி வலிச்சு சாப்பிடணும். சரி இறக்குங்கோ காணும் இறக்குவாம். ஓகே, கறியை இறக்குங்கோ. இறக்கி ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றுவாம். கூட காணுமா? ஓ, எப்படி இருக்காரு வாசம் சும்மா மூக்க துளைக்குது காத்துக்கு. அந்த மாதிரி இருக்கு தெரியுமா? ஓ, வட்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிட்டுது. இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம் கோபி எப்படி சமைச்சிருக்கிறா வட்டு கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்லி.
அதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமைச்சிருக்கோம்னு சொல்லி சிவத்த பச்சை அரிசி சோறு. இன்னைக்கு வந்து சிவத்த பச்சை அரிசி சோறு. ஓகே. அதோட வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. இது வட்டக்கத்திரி. இது வந்து பருப்பு வெள்ளைக்கறி. ஓகே. இது வந்து நாங்க சமைச்ச வட்ட கத்தரிக்காய் குழம்பு. ஓகே. இது வந்து சோயா மீட். சோயா மீட் கறி. கறி. இவ்வளவுதான் இன்றைக்கு எங்களோட வெள்ளிக்கிழமை. இவ்வளவுதான் எங்களோட வெள்ளிக்கிழமை சமையல். எந்த ஒரு பொரியலும் பொரிக்கல. ஓகே. நாங்கள் போய் சாப்பிடுவோம். அதுவும் வாழை இலையில போட்டு அப்படி சாப்பிடுவோம். ஓகே. ஓகே. கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. அதோட தான் மெயின் கறி. மீன் கறி. இதான் என்ன கறி? பட்டு கத்தரிக்காய் குழம்பு. இது வந்து சோயா மீட். சோயா மீட் குழம்பு. இதா இருக்கு எனக்கு. ஓகே. இது வந்து பருப்பு தேசிய உணவு. வெள்ளைக்கறி. தேசிய கறி. பொரிக்கலைன்னு சொன்னா நேரம் போட்டு பசிக்குது. அதனால பொரியல் ஒண்ணும் இல்ல. ஓகே. அங்க போய் சாப்பிடுவோம். ஓகே. நான் இப்ப சாப்பிட போறேன். வெட்டி ஒரு வேலை வாழை ஓட்டுருக்கு சாப்பாடு. இல்லதானே வாழை தான் பின்னுக்கு நிக்குது. இலை இருக்குது. வாழை இலையில சாப்பிடக்கு இலையில சாப்பிடக்குள்ள சுவையே வேற ஒரு லெவல்ல இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி இருக்கு? சுவையா இருக்கு. வட்ட கத்திரிக்காய் மட்டும் சாப்பிடுங்க. சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டாச்சு. என்ன சொல்லுது கறி எல்லாம் இன்றைக்கு முழுமையான முழு கறின்னு நாங்கள் வீடியோ எடுத்து காட்டிடலாம் இல்லையா? இப்பவே நேரம். அதாவது நாங்கள் முக்கியமாக வட்டு கத்திரிக்காய் அது வந்து அரிது. நாங்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது வந்து அரிது. அதால தான் அந்த காணொலியை மட்டும். ஓகே. நானும் சாப்பிட போகிறேன். வாரன் சாப்பிடுவோம். பொரியல் இருந்தால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். பொரியல் இல்லை. அப்பளம் இல்லை. மிளகா பறிச்சுக்கலாங்க. சரி. ஓகே. நீ என்ன சாப்பிட்டீங்களா? நீ என்ன? ஓகே. நானும் சாப்பிடுவோம். பசிக்குது. ஓகே. என்ன 2 பேர் சாப்பிட்றோம். சோறு கொஞ்சமாக கிடக்குது. நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டீங்களா? இதான் இப்போ வட்டு கத்திரிக்காய் ருசிச்சு சொல்ல போகிறேன். எப்படி இருக்காட்டு அந்த மாதிரி ரோட்டா தெரிஞ்சு ஆணி வேணும் வந்து சமைச்ச வட்டு கத்திரிக்காய். ரோட்டா தெரிஞ்சு காணிக்க ஒரு 10 காய் தான் மற்றெல்லாம் காணிக்க அப்படி இருக்கு. எடுத்து சாப்பிட காட்டுங்க. எனக்கு இது மட்டுமே காணும். இந்த கறி மட்டும். அதான் உங்களுக்கு அங்கால ஒண்ணா எனக்கு இங்கால ஒண்ணா. இப்படி குழச்சி இப்படி குழச்சிட்டு இப்படி சாப்பிடலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி இது இது வட்டு கத்தரிக்காண்ட அக்கா தம்பி எல்லாம் போட்டு விட்டீங்க. இதில் இதுதான் எங்களோட ஒரிஜினல் கத்தரிக்காய். அது வட்டு கத்தரிக்காய். வட்டு கத்தரிக்காய் தான் கிடைக்கிறது மிக மிக அருது. அந்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த நான் ஒரு மிளகையும் கடையில் வாங்குது. நம்மகிட்ட இருந்தது பருப்பு சோயா மீட் கத்தரிக்காய் பக்கத்து தோட்டத்துல இருந்து வந்தது. வட்டு கத்தரிக்காய் காட்டில் விழுந்தது. காட்டில் இல்லை ரோட்டில் அப்படியே இடத்துல அது வந்து இருக்கு. அந்த மாதிரி ஆனா சந்தையிலேயும் கூடுதலா இருக்குது. நான் சில நேரம் பார்க்கலாம். சந்தையில சாவச்சேரி சந்தையில நான் கண்டது.
ஓகே நாங்க இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். உங்களுக்கு உங்களுக்கும் இந்த வட்டு கத்திரிக்காய் கிடைச்சா இப்படி சமைச்சு சாப்பிட பாருங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே நான் எங்களோட கத்திரிக்காய் கறியை கூட அந்த மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்கு. நீங்க இதே போலவே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. சேர்ந்து நீங்க ஒருக்கா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா விட மாட்டீங்க. அப்படித்தான் இருக்கு. அந்த சுவா வந்து நாவல நின்று பரதநாட்டியமா இருக்கு. அந்த மாதிரி அது வேணும் சாப்பிடுற மாதிரியே ஆசையா இருக்கு. ஓகே ரூபி, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுக்கு முதல்ல எங்களோட உறவு என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எங்களோட வீடியோவை. ஓகே ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கணும். பாய் பாய்.